ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ரீசெண்டாக வந்திருந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அப் அண்ட் டவுனில் வந்து வந்திருக்குது. அந்த அனலிட்டிக்ஸில் வந்து அப் அண்ட் டவுன் காட்டுற அந்த ஒரு ஆப்ஷனில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிள் இல்லாமல் இருந்தது. அகைன் நான் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணோடனே அது நார்மலாக எப்பவும் போட மாதிரி நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட இன்னொரு சேனலில் எல்லா அக்கௌண்ட்லேயுமே இன்னும் அவைலபிள் ஆகலை. பட் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ரேங்க் ஆகுறது, அதாவது குறிப்பிட்ட ரீசன்ட் வீடியோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது லாஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் எடுக்கும்போது அந்த ஒரு விஷயங்கள் ஷோ பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அப் அண்ட் டவுன் ஷோ பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயமும் அதில் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம உள்ள அனலிட்டிக்ஸ்குள்ளே போகும்போது அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து இருக்குது. பட் வந்து நம்ம வெளியே இருந்து ஷோ பண்ணுற விஷயத்தில் பார்க்கும்போது அந்த அப் அண்ட் டவுன் வந்து ஓவரால் டேஷ்போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேஜர் அனலிட்டிக்ஸ், நம்மளுடைய சேனலுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 28 டேஸில் இருக்கக்கூடியதும் இருக்கட்டும், ஸோ அது போக லேட்டஸ்ட் வீடியோனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயும் இருக்கட்டும், எந்த விதமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து லைக் வந்து எந்த அளவுக்கு அது வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அப் அண்ட் டவுன் ஏரோவும் ஷோ பண்ணல. அதே சமயம் ரீசன்ட் வீடியோனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது லாஸ்ட் 10 வீடியோஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் வந்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அப்டேட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ குறிப்பிட்டு வந்து என்னுடைய மெயின் சேனலில் எடுத்து பார்க்கும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் இந்த ஒரு சேனல் அந்த சேனலில் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ வீடியோஸ், ஒரு 2-3 வீடியோஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஷோ பண்ணுது. பட் அந்த 2-3 வீடியோஸ்க்கு அடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அது வந்து எல்லாமே ப்ராப்பராக நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் எல்லாமே கொடுத்து எந்த அளவுக்கு லாஸ்ட் 10 வீடியோஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த ரேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக இந்த ஒரு விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்து அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது. பழைய மாதிரியே வருது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஷோ பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு பழைய மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா கிளியர் கட்டாக நம்மளுடைய வீடியோஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கும், லைக் நம்மளை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரியும் நல்ல விஷயங்களா இது எல்லாமே இருக்கும். பட் இந்த ஒரு அப்டேட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எவ்வளோ இருக்குது, கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் எவ்வளோ இருக்குது, இந்த விஷயங்களை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது போக அதில் எக்ஸ்ட்ரா வேறு எந்த விஷயங்களுமே அதில் வந்து மென்ஷன் பண்ணல. இன்னும் அப்டேட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் அது வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்திருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா வரலையாங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். எப்போவுமே உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அண்ட் யூடியூப் ஆப் எல்லாத்தையுமே அப்டேட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி நல்லா இல்லாத அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சாலும் கூட இதில் குறிப்பிட்டு நல்ல நல்ல ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்டேட் பண்ணியே வச்சுக்கோங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேமர்ஸ் அந்த மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதெல்லாம் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.